இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு 21 அதிகாரம் 13 வசனம். என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும். இந்த அருமையான பகுதியிலே இந்த மத்தேயு 21 அதிகாரம் 12, 13 வசனங்களிலே நாம பார்க்கிறோம். ஆண்டவர் எருசலேம் நகர் நோக்கி அவர் பவனியாக வந்து அந்த எருசலேம் நகருக்குள்ளாக அவர் பிரவேசிக்கிறார். அங்கே தேவாலயத்திற்குள்ளாக ஆண்டவர் பிரவேசிக்கிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்கிற போது அந்த நகரத்தார் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இவர் யார் என்று சொல்லி விசாரிக்கிறார்கள். அவர் மிகுந்த அதிகாரத்தோடு ஒரு ராஜாவாக அவர் ஒரு தைரியத்தோடு அந்த எருசலேம் நகர் நோக்கி பவனியாக செல்லும் போது நகரத்தார் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? ஆச்சரியப்படுகிறார்கள். அங்கே ஆண்டவர் செய்த காரியம் என்ன? தேவாலயத்திற்குள் ஆண்டவர் பிரவேசிக்கிறார். ஆலயத்திலே அங்க என்ன நடக்கிறது? விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் அவர் கவிழ்த்து போட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தேவாலயத்திலே அந்த நாட்களிலே பலி செலுத்தப்பட்டு வந்தது. அதனால அந்த பலி பொருட்களை, ஆடு, மாடு, புறாக்கள் இவைகளை விற்பதற்காக அங்கே ஒரு பெரிய கூட்டம், வியாபார கூட்டம் இருந்ததை நாம பார்க்கிறோம். தேவாலயம் ஒரு வியாபார ஸ்தலமாக மாறி இருந்ததை நாம பார்க்கிறோம். அங்கே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுடைய கூட்டம் அங்கே காணப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அந்த எருசலேம் தேவாலயம் காணப்பட்டது. இதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஆலயத்தின் மீது ஒரு பக்தி வைராக்கியம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். யோவானிலே வாசிக்கிறோம், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி ஆண்டவர் எல்லாவற்றையும் அடித்து விரட்டினார் என்று சொல்லி நம்ம யோவானிலே நாம வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு தேவாலயத்தின் மீது ஒரு பக்தி, ஒரு பயபக்தி இருந்ததை நாம பார்க்கிறோம். நம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த நாட்கள்ல இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? நாம் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டும். ஆண்டவர் ஆலயத்திலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆண்டவர் ஆலயத்தை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். ஆண்டவருடைய ஆலயம் எல்லா ஜனங்களுக்கும் அது ஒரு ஜெப வீடு. அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை ஆண்டவர், அதில் இருக்கிற அசுத்தங்கள், அருவருப்புகளை எல்லாம் ஆண்டவர் அப்புறப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம சரீரம் தேவன் தங்கும் ஆலயம், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில காணப்படுகின்ற அருவருப்புகள், அசுத்தங்கள், ஆண்டவருக்கு பிரியமல்லாத நினைவுகள், காரியங்களை நாம என்ன செய்ய வேண்டும்? அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்று ஆண்டவரே என்ன செய்தார்? கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அடித்து ஆண்டவர் அப்புறப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த தேவாலயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரோ புதிய ஏற்பாட்டிலே நாம வாசிக்கிறோம். நீங்களே அந்த ஆலயம், நம்முடைய சரீரம் ஒரு ஆலயம். தேவன் தங்கும் இடம்தான் தேவாலயம். தேவன் தங்கும் சரீரம் தேவாலயம். அந்த நம்ம சரீரத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்த இந்த சரீரத்தை நாம பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். ஜெப வீடு, தேவாலயம் ஒரு ஜெப வீடு. நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய சரீரத்திலும் நம்மளுடைய சிந்தனையிலும் எப்பொழுதும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஒரு ஜெபம், ஒரு ஜெப ஆவி நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நாம் நின்றாலும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் ஆண்டவரோடு நாம பேசி கொண்டிருக்க வேண்டும். ஜெப சத்தம் நம்முடைய இருதயத்தில் இருந்து எழும்பி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கள்ளர் குகை, இன்றைய நாளிலே கள்ளர் குகையை போல, கள்ளருடைய குகை எப்படி ஒரு ரகசியமாக அநேக காரியங்கள் அந்த குகையிலே அவர்கள் ஒளித்து வைத்திருப்பார்கள். அதுபோல இருதயத்திலே எத்தனையோ கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், பகைகள், விரோதங்கள், இன்னும் எத்தனையோ காரியங்களை நம்முடைய இருதயத்திலே நாம வைத்து நம்ம இருதயத்தை கள்ளர் குகையை போல நாம மாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியத்தோடு, பக்தி வைராக்கியத்தோடு அந்த ஆலயத்தை அவர் பரிசுத்தப்படுத்தினாரோ அதுபோல நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்திலே நாம பார்க்கிறோம், இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று
ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனை எங்க நடக்கும்? ஆலயத்துல நடக்கும். நாம ஒவ்வொருவரும் நடமாடும் ஆலயங்கள். நாம ஒவ்வொருவரும் நடமாடும் ஒரு ஆலயம். நம்ம சரீரமாகிய ஆலயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். எத்தனை தீமையான நினைவுகள் நம்முடைய சிந்தனையிலே வருகிறது. நம்முடைய கண்கள் எத்தனை சுத்தமான காட்சிகளை நம்முடைய கண்கள் பார்க்கிறது. நம்முடைய செயல்கள் எத்தனை அருவருப்பான செயல்கள் நாம செய்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அருவருப்பாக அதை நினைக்கிறார். நாம் பரிசுத்தமாக வேண்டும். நம்முடைய சரீர பாண்டத்தை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை அன்றைக்கு எப்படி தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தினாரோ அதுபோல இந்த நாட்களிலே, இந்த பரிசுத்த வாரத்திலே, இந்த சுத்திகரிப்பின் நாளிலே ஆண்டவர் நம்மையும் சுத்திகரிக்க விரும்புகிறார். நாம் நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆலயத்தை நாம் நேசிப்போம். அது ஒரு ஜெப வீடு. நம்ம நடக்கிற ஆராதனைகளில் எல்லாம் கலந்து கொண்டு இந்த நாட்களிலே விசேஷித்த ஜெபங்கள், ஆராதனைகள் ஏறெடுக்கப்படுகிற பொழுது நமக்கு கொடுத்த தேவாலயத்தை நாம் கனப்படுத்துவோம். அந்த தேவாலயத்தை, ஆராதனைகளை நாம் பயன்படுத்தி கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் மகிமைப்படுவார். நம்முடைய சரீரத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீதியின் அவயவங்களாக நம்முடைய சரீரத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய சரீரத்தின் மூலமாக மகிமைப்படுவார். நம்முடைய சரீரம் ஒரு ஆலயம். நம்முடைய சரீரம் ஒரு ஜெப வீடு. அந்த சரீரத்தில் இருந்து, நம்முடைய உள்ளத்தில் இருந்து துதி, ஸ்தோத்திரங்கள், ஜெப சத்தம் எழும்பும் போது அது ஒரு ஜெப வீடாக மாறுகிறது என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த நாட்களிலே நாம் நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தங்குகிற இடமாக, வாசம் பண்ணுகிற இடமாக, ஆண்டவர் மகிமைப்படுகிற இடமாக நம்முடைய சிந்தனைகள் காணப்படட்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாய் காணப்படட்டும். அதன் மூலம் ஆண்டவர் மகிமைப்படும்படியாய் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நீர் அன்று எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்தது போல எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீர் சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ள தேவன். பக்தி வைராக்கியம் அன்று உம்மை பட்சித்தது போல நாங்களும் பக்தியாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ எங்களையும் எங்கள் சரீரங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவாலயத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள, எல்லா ஆராதனைகளிலும் நாங்கள் கலந்து கொண்டு இந்த அருமையான நாட்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை